ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 2019 ரிலீஸ் ஆன தி கான்கரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சைனீஸ் ஃபேண்டசி ஆக்ஷன் மூவி தான் பார்க்க போகிறோம். மூவியோட ஷார்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் சொல்லணும்னா, டின்கா கிராமம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடி பன்றி ரூபம் கொண்ட ஒரு ஜந்து, ஏன் ஒரு பேயின்னு கூட சொல்லலாம், அந்த பேய் 20 வருஷம் கழிச்சு திரும்பவும் அழிக்கிறதுக்காக வருது. அதை காப்பாற்றுறதுக்காக அந்த ஊரோட தலைமை ஒரு 2-3 பேர்த்த அப்பாயின் பண்ணுறான். அவங்க அந்த பேயை அழிச்சாங்களா இல்லை அந்த ஊரையே அந்த பேய் திரும்பவும் அழிச்சிருச்சா அப்படின்றத அந்த படமாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக படத்துக்குள்ள போயிடலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஏதோ ஒரு கும்பல் வந்து அந்த ஊரையே அடிச்சு போட்ட மாதிரி காட்டுறாங்க. பக்கத்தில் ஒரு 2-3 பேர் அடி வாங்கி கிடக்குறாங்க. ஒருத்தன் வாயில ரத்தம் வருது, தலையில அடிபட்டு இருக்குது, அங்கே ரத்தம் வருது. அப்புறம் இன்னொருத்தன் ஏதோ ஒரு கூடைக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என்னன்னா, ஒரு அம்மாவை கட்டி போட்டு ஒரு கூண்டு மாதிரி இடத்துல அடிச்சு தொங்க விட்டுருக்காங்க. பக்கத்துலேயே அதோட தாயோட குழந்தையும் உட்கார வச்சு இந்த தாய் அவங்களுக்கு தாளாட்டி பாடிட்டு இருக்காங்க. அந்த குழந்தையும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து ஒருத்தன் கூரை மேல இருந்து டொப்புன்னு குதிக்கிறான். சத்தம் கேட்கவும் இந்த பொண்ணு முழிச்சு பார்க்குது. முழிச்சு பார்த்தா அவன் பார்க்கறதுக்கே கொடூரமா பண்ணி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு அம்மா அம்மா வீச்சு வீச்சுன்னு கத்துது. உடனே பக்கத்துல இருந்த அந்த தாயும், செல்லம் அழுவாத செல்லம், ஒன்னும் பயம் இல்லை, ஒன்னும் பயந்துக்காத, அவன் எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி சமாதானம் சொல்லிட்டு இன்னொருத்தர் அந்த பண்ணி மூஞ்சு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இவன் வேற யாரும் இல்ல, அந்த ஊருக்கு ஒரு தலைவன் இருப்பான். அவன் பேரு பூகுரு. அவனோட பையன் தான் இவன். அவனும் அடிச்சு பொழந்து எடுத்துறான். மந்திர சக்தி எல்லாம் காட்டுறாங்க. வாழை வச்சு 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அவனும் செத்த பட்டா காணும். இந்த பூகுருவோட பையனும் எங்கெங்கயோ பில்டிங் மேல ஏறி சண்டை போடுறான், கீழே சண்டை போடுறான். எல்லாத்தையும் அடிச்சு நுணுக்கி எடுத்துறாங்க 2 பேரும் சண்டை போட்டு. கடைசீட்டில் அந்த பூகுருவோட பையனும் அந்த பண்ணி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருந்துச்சு இல்லையா அந்த பேயை கொன்னுடுறான். அந்த மாய சக்தி அப்படியே விலகி போயிருது. உடனே பக்கத்துல அந்த ஊருக்குன்னு எவனோ ஒருத்தன் நாட்டம் பண்றதுக்கு இருப்பான் இல்லையா, அவன் எந்திரிச்சு, ஏப்பா எல்லாரும் படுத்துட்டு இருக்கீங்களா, எந்திரிச்சு வாங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே, என்னடா அடி வாங்கினவங்க எல்லாம் எந்திரிச்சு வராங்க அப்படின்னு பார்த்தா இவ்வளவு நேரம் அவங்க நடிச்சிட்டு இருந்திருப்பாங்க ஏதோ அடிபட்டு கிடந்த மாதிரி. உடனே இவ்வளவு நேரம் அடிச்சு போட்ட அந்த ஆளை பார்த்து, ஆஹா சூப்பர்ப்பா, நீ பெரிய வீரம் தான், என்னதான் இருந்தாலும் பூகுருவோட மகங்கிறத நீ நிரூபிச்சுட்ட அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு புகழவும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இப்போ வந்தது வெறும் சாம்பிள் தான். இப்போ வந்தது பண்ணி மூஞ்சோட ஒரு ஷேடோ மாதிரி தான், அந்த தீய சக்தியோட நிழல் தான். மேலே அண்ணாந்து பார்த்தா சிவப்பு நிலவா இருக்கும். சிவப்பு நிலவா இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வரப்போகிறது இந்த மாதிரிலாம் இருக்காது. 100 கணக்கில் 1000 கணக்கில் பண்ணி மிருகங்கள் இங்கே வந்து நாஸ்தி பண்ண போகுது அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட சொல்லவும் மக்கள்லாம் கொஞ்சம் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அந்த மாதிரி 1000 கணக்கில் பண்ணி மிருகங்கள் வந்தால் என்னாலலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னாலேயே ஜெயிக்க முடியாது, இதெல்லாம் எங்கள் அப்பாவால் தான் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். உடனே பக்கத்தில் இருந்தவனும், அப்போ உங்கள் அப்பாவையே கூப்பிட்டு ஒரு தீர்ப்பு கேட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே பக்கத்துல ஒரு பொண்ணை பிடிச்சி ஒரு கூண்டு மாதிரி கட்டி தொங்கப்பட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணு, தலைவரே என்னை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுது. பக்கத்துல வந்து இவரும் நின்று என்னதான் சொல்லுது அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணி ரூபம் கொண்ட அந்த மிருகத்தை ஊருக்குள்ள வர வச்சுட்டேன், இதுக்கு மேலேயாவது என்ன விடுவீங்க, தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஊரை விட்டு தள்ளி தானே வச்சிருக்கீங்க, நாங்க இது வரைக்கும் ஊருக்குள்ள வந்ததில்லை, மக்களுக்கு எந்த துன்பமும் தந்ததில்லை, எங்களை விடுவீங்க அப்படின்னு கெஞ்சுது. உடனே இவங்கெல்லாம் பார்த்துட்டு, அம்மா நீங்களாவது சொல்லுங்கம்மா, ஐயா நீங்களாவது சொல்லுங்கயா அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கெஞ்சி கெஞ்சி கேட்கவும் இந்த ஊர் தலைவரும், இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு திரும்பி பார்த்து மறைச்சு கேட்கறாரு. இவர் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு இந்த பையனோட அப்பா பூகுரு, அவரும் வராரு. அந்த ஊர் தலைவர் வந்தவொடனே எல்லாரும் தலகுஞ்சி எல்லாம் வழி விடுறாங்க. அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுறாரு, ஐயா ஐயா என்ன இதுக்கு மேலேயாவது விடுச்சிருங்கய்யா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் கேக்குது. தக்காளி, நான் இவ்வளவு நேரம் நானும் பொண்ணுன்னு தான்ப்பா நினைச்சிட்டு இருந்தேன், அது ஏதோ ஒரு காட்டேரி போல, கண்ணுலாம் சிவேர்னு ஆகுது. உடனே பூகுருவும், நீங்க என்னதான் வளர்ந்தாலும் காட்டேரி தான், உங்களை அழிச்சுதான் ஆகணும், உங்களை வெளியெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து சதக்குன்னு வெட்டிடுறாரு. அதுல ஒரு ரத்த துளி விடும் இல்லையா, இவங்க பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருந்த குழந்தையோட கன்னத்துல போய் சுட்டுன்னு விழும். என்னதான் இருந்தாலும் காட்டேரியா இருந்தாலும் கொஞ்சம் சென்டிமெண்டா தான் இருக்கு. இந்த இடத்துல தான் தி கான்கரர் அப்படின்னு படத்தோட பேரை போட்டு இந்த ஊரே ரொம்ப ஆபத்துல இருக்கு, டின்கா கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு தொங்கிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும், என்னை யாராவது காப்பாத்துங்க, என்னைய கட்டி போட்டாங்க, யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் எவ்வளவு ஒரு ஆண் அழகன் தெரியுமா, நான் எல்லா பேய்களையும் விரட்டு போவேன், நான் அதுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி தொங்கிக்கிட்டே கத்திக்கிட்டு இருக்காரு. என்னாலதான் அந்த வேலையெல்லாம் செய்ய முடியும், எப்படியோன்னு முயலா இருக்கு, நீங்க மனுஷனா மாறி என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயலை பார்த்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே அந்த முயலும் பக்கத்துல குகைக்கு பக்கமா போய் ஒரு பெண் ரூபம் எடுத்துக்கிட்டு அந்த பக்கத்துல இருக்க மரத்துல ஒரு இலையை பிச்சுக்கிட்டு வராங்க. ஆஹா கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே இவனும் அது பாட்டுக்கே கத்திக்கிட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு ஆ ஓ என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொடக்கு போட்ட உடனே அந்த கயிறு அருந்து விழுறது. ஆஹா காப்பாத்திட்டீங்களே அப்படின்னு எந்திரிச்சு பார்த்தா அழகான அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். என்ன இந்த ஊர்ல ஏதோ பேயெல்லாம் இருக்கான், அதை அழிக்கிறதுக்காக என்ன கூப்பிட்டுருக்காங்க, எனக்குள்ள பல ரகசியங்கள் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டுட்டே பேசிக்கிட்டே வரான். நான் பாக்குறதுக்கு தான் இப்படி காமெடி பீஸாட்டு இருப்பேன், எனக்குள்ள பல திறமைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து காட்டுறான். அந்த பொண்ணும் திரும்பி பாக்குது. ஓஹோ உன் பேர் ஆசியவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவொடனே, ஆமா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த பேயை விரட்டலாமே, உங்களையும் அதுக்காக தான் கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே வரான். நான் தான் பல சக்திகள் இருக்குதுன்னு சொன்னேன், அது
உங்ககிட்ட நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ல கையை விட்டு தொலைவறான். அந்த ஹீரோயினும் ஒரு புக் மாதிரி கேட்டது. ஏஸ் அதை தான் நான் தேடிட்டு இருந்தேன், உங்களுக்கும் பல திறமைகள் இருக்க மாட்டேங்குதே அப்படின்னு கலாய்ச்சிட்டு அந்த புக்கை விரிச்சு பார்த்தா நிறைய பொண்ணுங்க போட்டோ இருக்குது. பொண்ணுங்க வரைஞ்சி வச்சிருக்கான், பல பொண்ணுங்களை அந்த புக்ல வரைஞ்சி வச்சிருக்கான். உடனே சீச்சி நீ இவ்வளவு கெட்டவனா, என்ன இத்தனை பேரோட உனக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் கேட்க, இல்ல அதெல்லாம் என்னோட எக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சர்வசாதாரணமா சொல்றான். அடைச்சி இதுதான் உன்னோட சக்திகளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை அவங்க கையில தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்ட உடனே சொடக்கு போட்டு அந்த புக்கை எரிய வச்சிடறாங்க. அச்சோ என் ரகசியம் எல்லாம் எரியுதே அப்படின்னு காமெடி பண்ணிட்டு பேசிட்டே வராரு. ஹீரோ பேசிக்கிட்டே வராரு இல்லையா, அப்படியே பக்கத்துல ஏதோ பூ மாதிரி அப்படியே பல மின்னும் இல்லையா, அப்படியே மின்ற பூக்கள்லாம் அப்படியே மேலாம் பறக்குது. அதான் லவ் சீனு. அது இவங்க ஃபீல் பண்றாங்க அந்த பொண்ணு, இருந்தாலும் காட்டிக்கல. இவரு பேசிக்கிட்டே இருக்குமே பக்கத்துல ஏதோ ஒரு ஜந்து இருக்க மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆகுது ஹீரோயினுக்கு. ஹீரோயினும் ஆஹா ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தா மரப்பட்ட பெய் நின்னுகிட்டு இருக்குது. இந்த மாதிரிதான் இருக்கு பாக்கறத, கண்ணெல்லாம் பச்சையா இவங்களை தாக்கறதுக்கு தயாரா இருக்குது. உடனே இவங்களும் துஷ்ட சக்தி அப்படின்னு சொல்லிட்டு வாள் எடுத்து முன்னாடி நிக்கிறாங்க ஹீரோயினும். ஹீரோ அப்படியே பயந்த மாதிரி கால் எடுத்து பின்னாடி வச்சுக்கிட்டே போறாரு. இங்க இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஷாக் ஆகி நின்னுகிட்டு அப்படியே பின்னாடி கால் எடுத்து வைக்கும். ஒரு மரக்குச்சி இருக்கும், அதுல காலை வச்சு தரக்குன்னு சத்தம் கேக்குது. இதுதான் சரியான சமயம், இவனை தாக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேயும் தாக்க அந்த பொண்ணு முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களதான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ற மாதிரி வரும். உடனே ஹீரோ அவங்களை இழுத்து காப்பாத்திருவான். உடனே ஹீரோயினும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஹீரோவுக்கு உடனே எல்லாம் அப்படியே ஸ்லோவா தெரிய ஆரம்பிக்கும். அந்த பேய் தன்னுடைய வேரெல்லாம் விட்டு அடிக்கும் போது ஸ்லோவா தடுத்து அந்தாண்டி இந்தாண்டி நகர்ந்து அந்த சீன் பாக்குறதே கொஞ்சம் நல்லா சூப்பரா தான் இருந்துச்சு. உடனே இவரோட மாயாஜால சக்தியை பயன்படுத்தி ஜுப்புன்னு அந்த மரத்தை எல்லாத்தையும் ஒட்டச்சு எரிஞ்சிடுறாரு தூள் தூளா. உடனே அந்த பையன் அழிஞ்சு போயிருது. உடனே ஆஹா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா கழுத்துல கீறின மாதிரி இருக்குன்னு பார்த்தா அந்த பேய் வந்து இவனோட கழுத்துல கீறி இருக்கும் போல இருக்குது. அப்படியே இவனும் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அந்த சமயம் பார்த்து டின்கா கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் மின்சு எங்க இருக்கீங்க, அம்மா எங்க இருக்கீங்க அப்படின்னு தொலைவிட்டே வராங்க. உடனே அடுத்த நாள் விடியுது. தேடிட்டு வந்தவங்க எல்லாம் இவங்களை கொட்டு போய் அவங்களோட சொந்த இடத்துல தங்க வச்சிருப்பாங்க. அந்த ஊரோட பூகுருன்னு ஒருத்தர் இருந்தா இல்லையா, அவனோட பையனை காட்டுறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு தூது வருது. அந்த தூது பிரிச்சு பார்த்தா ஒரு காதல் கடிதமா இருக்கும். பக்கத்துல இவனுக்குன்னு ஒரு எடுபடி இருப்பான். அவனும் குருவே உங்களுக்கு என்னதான் எத்தனை பேரும் உங்களுக்கு லவ் லெட்டர் எழுதினாலும் மிஞ்சு மாதிரி வராது அப்படின்னு சொல்றான். உடனே அதை காட்டி விரும்பாத அவனும் மறந்து ரெடியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்குறான். உள்ள போய் பார்த்தா மிஞ்சு உள்ள படுத்துக்கிட்டு நோய்வாய்ப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மூலிகையெல்லாம் கொடுத்து எழுப்புவாங்க. எழுப்பிட்டு உடனே மிஞ்சுவும் எனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கேன், நேற்று மயக்கம் போட்டு விழுந்ததுனால எனக்கு என்ன நடந்துச்சுன்னு அதுக்கப்புறம் தெரியல, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. பக்கத்துல இருந்த எடுபடியும் என்ன ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு எனக்கு தோணுச்சு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி எடுத்து கதையா விடுறான். நீங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க, தோத்துட்டீங்க, அந்த மரப்பட்ட போய் உங்களை அடிச்சு கொல்றதுக்காக பார்த்துச்சு, என்னென்னமோ பண்ண பார்த்துச்சு. உடனே பாஸ் அதை தாங்க முடியாம ஜூன்னு கையில ஒரு பால் மாதிரி மந்திர சக்தியால உருவாக்கி அதை அடிச்சு நொறுக்கிட்டாரு. ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து இல்லாதெல்லாம் சொல்றான். உடனே ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்துருது. அச்சோ இதெல்லாம் செஞ்சது நீங்க இல்ல, ஒரு குட்டி பையன் இருந்தானே அவன் தான் இதெல்லாம் செஞ்சான் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேரும் அப்படியே மூஞ்ச தொங்க போட்டுக்கிறாங்க. அது சரி அந்த சின்ன பையன் என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா மரத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த மரப்பட்ட பேய் தான் இவனோட கழுத்துல கீரிச்சு இல்லையா, இவனும் அப்படியே மரப்பட்ட பேய் மாதிரியே மாறத்துக்கு வருவான். இவன் காதெல்லாம் அப்படியே குச்சி குச்சியா எல்லாம் மரமரமா வளர்ந்துகிட்டு இருக்கும். ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இதுக்கு முன்னாடிதான் பண்ணி மூஞ்சி வச்ச ஒருத்தன் எவனோ ஒரு பேய்லாம் வந்துச்சு, இப்ப இதுவுமா அப்படின்னு சொல்லிட்டு இவனை எரிக்கிறதுக்காக தீயெல்லாம் பத்த வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஊரோட பூகுரும் வந்து ஏப்பா இவனெல்லாம் விட்டுருங்க, நான் தான் இவனுக்கு மெசேஜ் பண்ணி வர சொன்னேன், அதான் தந்தி மாதிரி ஒண்ணு கொடுத்து வர சொன்னேன், இந்த ஊர்ல இருக்கிற பேயை அழிக்கிறதுக்காக வந்தவன் வந்தான், இவங்கள மாதிரி நிறைய பேர் அமுச்சு விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் முன்னாடி பேசுறாரு. உடனே அங்க இருந்த ஒரு 2-3 பேர் வந்திருக்காங்க. நானும் 100 கணக்குல நோட்டீஸ் அமுச்சு விட்டேன், எவனுமே காணோம், என்ன ஒரு 5-6 பேர் தான் வந்திருக்காங்க, வந்த வரைக்கும் லாபம், சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியா பேசுறதுக்காக அவனெல்லாம் விடுவிச்சு கூட்டு போறாங்க. அந்த பூகுருவும் அவரோட ரூமுக்கெல்லாம் கூட்டு போயிட்டு இதுக்கு முன்னாடிதான் ஏதோ பண்ணி மாதிரி மூஞ்சி வச்ச ஒரு அரக்கங்கள்லாம் வந்தாங்க, அதுக்கப்புறம் ஏதோ சிவப்பு நிலவெல்லாம் வந்திருக்கு, அது மட்டும் இல்லாம இப்ப மரப்பட்ட பேய்லாம் தாக்கிருக்கு, இந்த பேய்கள்லாம் அழிக்கிறதுக்காக தான் அவங்க எல்லாம் கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க இல்லையா. பாக்கறதுக்கு ஒருத்தர் ரொம்ப கோலையா இருப்பான், இன்னொருத்தங்க பாக்கறதுக்கு குண்டா இருப்பாங்க, இன்னொருத்தனும் ரொம்ப குண்டா இருப்பான். அதுல ஒரு பொண்ணு இருக்கும். இந்தாண்ட 3 பேரு, அப்படியே ஆப்போசிட்ல இந்தாண்ட 3 பேரு பூகுருவோட பையன், அந்த மிஞ்சு, அப்புறம் நம்ம ஹீரோ, இவங்க எல்லாம் வந்திருப்பாங்க இல்லையா. இவங்க எல்லாம் உட்கார வச்சு பேசுறாங்க. யாருமே பேசுறத காதுல போட்டுக்கிற மாதிரி தெரியல. உடனே ஒரு தங்க மாதிரி ஒரு காயின் எடுத்து காட்டி இது நம்மளுடைய முன்னோர்களோடது, யாரு இதுல நீங்க ஜெயிக்கிறீங்களோ அந்த பேயெல்லாம் அழிச்சு அவங்களுக்கு இது பரிசா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லாரோட கவனமும் இங்க திரும்புது. இந்த பேய்கள்லாம் நீங்க அழிக்கிறதுக்கு என்ன பண்ணா யூஜின் கொகைக்கு நீங்க போகணும். அங்க போனீங்கன்னா ஒரு 2 குட்டி சாத்தானுங்க இருக்கும், அதை நீங்க அழிக்கணும். அது இந்த பன்றியோட வேலை தான். அந்த பன்றி ரூபம் கொண்ட அந்த மூஞ்செல்லாம் வச்சுக்கிட்டு கொடூரமா பேய் மாதிரி இருக்கும் இல்லையா, அதோட சேஃப்டிக்காக இவங்க 2 பேரும் வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் அழிச்சாதான் பண்ணி மூஞ்சி வச்சிருக்க சிலையை உங்களால் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆளுக்கு ஒவ்வொரு சீட்டை கொடுத்து அனுப்பிச்சு விடுறாரு. அது என்னன்னா உங்களோட பவர்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி ஒரு சிம்பிள் மாதிரி மாத்தி வச்சுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் மாதிரி கொடுக்குறாரு. சரி நாளைக்கே கிளம்புங்க, அந்த வேலையெல்லாம் ஆகட்டும் அப்படின்னு
சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கவே உடனே அந்த பூகுருவும் பக்கத்துல இருக்க ஹீரோவை பார்த்துட்டு இவனுக்கு எல்லாம் காதெல்லாம் குச்சி குச்சியா இருக்குது, இவனை ரெடி பண்ணி இவனை உன்னோட கூட்டு போ அப்படின்ட்டு ஹீரோயினான மிங்ஜு விட்ட சொல்றாங்க. பக்கத்துல இருந்த பூகுருவோட பையனும் அப்பா இவன் யாருன்னே தெரியாது, இவன் எப்படின்னே தெரியாது, இவனுக்கு தான் கிரஷ் இருக்குது அந்த பொண்ணு மேல, அதனால அப்படியே அக்கறைப்படுறான், இந்த மாதிரி இவனோடலாம் அனுப்பாதீங்க அப்படின்னு சொன்னோடனே அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, இதுதான் நம்மளோட நிலைமை, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோவை ரெடி பண்ணி உன்னோட கூட்டு போமா அப்படின்னு சொல்லி மிங்ஜுவோட அனுப்பி வைக்கிறாரு. உடனே இருட்டவும் செஞ்சிருது. பூகுருவும் சொல்லியிருந்தாரு இல்லையா உடனே நாளைக்கு கிளம்புங்க எல்லாரும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கூலையா குண்டா 2-3 பேர் இருந்தாங்க இல்லையா தனி டீம், அவங்க ராத்திரியோட ராத்திரியா கிளம்பிடுறாங்க. ஓகே நான் தான் அதை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல மிங்ஜுவும் இவனை கூட்டு போயிருப்பாங்க மருந்து மூலிகை எல்லாம் கொடுத்து. உடனே அவனும் ரெக்கவர் ஆயிருவான். ஆஹா என்னால வாய் பேச முடியுது, நான் ரெடி ஆயிட்டேன், ஓகே மாஸ்டர் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா ஓஹோன்னு புகழ்றான். உடனே மிங்ஜுவும் நீ யாருன்னு சொல்லு, உண்மையை சொல்லு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு கேக்குறாங்க. அவனும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். உடனே மிங்ஜுவும் நான் உனக்கு அந்த மூலிகை கொடுத்தேன் இல்லையா அதுல உண்மை பேசுற மருந்தை கலந்து கொடுத்துக்கிறேன், நீ ஏதாவது பொய் சொன்னீங்கன்னா உன் தலையெல்லாம் வெடிச்சிரும், உன் உடம்பெல்லாம் வெடிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சொல்லு நீ யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்ன உடனே திரும்பவும் வாய் முடிக்கிறான். நீ சொல்லனாலும் வெடிச்சிருவேன் அப்படின்னு சொன்ன உடனே படபடன்னு அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். தொடர்ந்து நான் பேயெல்லாம் விரட்டுறவன் கிடையாது, என் பேர் ஆஷி, அவங்கள பார்த்த உடனே காதல்ல விழுந்துட்டேன், அதனாலதான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன், இந்த நோட்டீஸ் எல்லாம் காட்டினதெல்லாம் அங்க ஏதோ பரவி கிடந்துச்சு, அதெல்லாம் ஒன்னு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பேயெல்லாம் விரட்டுறவனு பைய சொல்லிட்டு வந்தேன், நான் உங்ககிட்ட போட்டோவை காட்டினேன், அதெல்லாம் என்னோட மனைவிகள், நான் அவங்கள கல்யாணம் பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணா கொஞ்ச நாள்லயே அவங்க எல்லாம் இறந்துடுறாங்க, ஏன்னா நான் எனக்கு ஏதோ சாபம் இருக்குது, நான் தான் அவங்கள கொண்டுறேன் அப்படின்னு ஊர்ல ஒரு பொய் வதந்தி இருக்குது, அதனாலே என்னை யாரும் ஊருக்குள்ள அனுமதிக்கிறது இல்ல, ஆனா நான் உங்களை உண்மையா தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவங்களும் ஷாக் ஆகி திரும்பி பார்த்துட்டு 2 பேரும் வாயே பேசாம இருக்கிறாங்க. ஆஹா எனக்கு ஏதோ வெடிக்கிற மாதிரியே இருக்குது, தொண்டை கரகரன்னு இருக்குது அப்படின்னு சொல்றான் திரும்பவும். உடனே அப்ப நீ ஏதோ பொய் சொல்ற, உண்மை சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளவு நேரம் பேசுறதுதான் உங்களை மயக்கிறதுக்கு, உங்களை லவ் பண்றேன், உங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரெடி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரிலீஃப் ஆயிடுறான். உடனே எல்லாத்தையும் சொல்ல ஹீரோவும் உடனே உங்க கதையை சொல்லுங்க, நான் உங்க கதையை கேட்கறேன் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஹீரோயினும் நான் ஒரு அனாதை, என்ன எங்க அப்பா அம்மா இங்க கொண்டாந்து விட்டு போயிட்டாங்க, உடனே மாஸ்டரும் என்ன இப்படி எடுத்து வளர்த்தினாரு, பேய்கள்லாம் அழிக்கிற வாரியரா மாத்திட்டாரு, எனக்கு எந்த ஒரு கல்யாணமும் பண்ணிக்கணும்ன்ற ஆசையெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிக்கலாமே அப்படின்னு சொன்ன உடனே எனக்குலாம் அப்படி கிடையாது, எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது, எல்லா பேய்களையும் அழிக்கணும், அழிச்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே நான் உங்களுக்காக அதெல்லாம் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்றான். சரி இது முன்ன மாதிரிலாம் கிடையாது, ஆல்ரெடி வந்த பேய் மாதிரி விஷ ஜந்து மாதிரி மரம் மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, இந்த டைம் உயிர் கூட போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இவன் ஆல்ரெடி சொல்லியிருப்பான் என்னோட உணர்ச்சிகளை தூண்டினா மட்டும்தான் இந்த மாதிரி குண்டு வெடிக்கிறது, இந்த மாதிரி பாம் மந்திர சக்தி எல்லாம் எனக்கு கிடைக்கும்னு, அதை வச்சு இதெல்லாம் அழிக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி நல்லா ஆவாது அப்படின்னே சொல்லிடுவான். உடனே ஹீரோயினும் கதவு பக்கமா நிக்க வச்சு பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க, நீங்க வந்து கிளம்பு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஒரு மலை மேல போய் ஏறி உக்காந்துக்கிட்டு போலாமா வேண்டாமா போலாமா வேண்டாமான்னு திரும்ப மாத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பக்கத்துல ஒருத்தன் அது வேற யாரும் இல்ல இவனோட மனசாட்சி, எடா நீ போலாமா வேண்டாமான்னு ஏன் யோசிக்கிற அப்படின்னு சொல்லி சப்புன்னு ஒன்று கணத்துல வைக்குது. நீ போகணும்னு விருப்பப்பட்டா நீ போக வேண்டியதானே, அவளை நீ உண்மையா தானே லவ் பண்ற அப்படின்னு சொன்ன உடனே ஆமா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அப்படியே அதோட பேச்செல்லாம் கேட்டுட்டு இவனும் சரி நம்ம ஓகே போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கிளம்புறான். சரி ஹீரோ தான் சண்டை போட்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு போனான் இல்லையா, உடனே ஹீரோயின் முன்னாடி அவங்க வீட்டு முன்னாடி உட்காந்துக்கிட்டு சரி ஓகே நானும் வரேன் என்னையும் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்ப நீ தான் வந்தா செத்துருவிய, ரொம்ப கொடூரமான பேய்கள்லாம் இருக்குமே அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, 4 பேர் நல்லா இருக்குன்னா நம்ம உயிரை கொடுக்குற தப்பு இல்ல அப்படின்னு டைலாக் எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கான். உடனே பக்கத்துல அந்த பூகுருவோட பையன் வரான். உடனே நீ எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து பேசுறாங்க. உடனே அந்த பூகுருவோட பையனும் அவதான் எந்திரிக்க சொல்லிட்டால எந்திரி அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் முடியாது, மாஸ்டர் என்னை ஏத்துக்கிட்டாதான் என்னை கூட்டு போறேன்னு சொன்னா மட்டும்தான் நான் எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டே இருக்கிறான். உடனே சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. பூகுரு எல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் சரி பார்த்து பத்திரமா போங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மந்திர உபதேசம் எல்லாம் கொடுத்து அமுச்சு வைக்கிறாங்க அந்த குகைக்கு. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு டீம் போயிருந்தாங்க இல்லையா, குண்டா கட்டையா கூலையா 3 பேரு, அவங்க ஆல்ரெடி ஏதோ ஒரு பெண்கள் விடுதி இருக்கிற மாதிரி இடத்துல போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் உஷாரான பொண்ணு. இவங்க 2 பேரும் ஆஹா ஓஹோ நான் வாயை திறந்து பெண்கள் ஆடுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு மாயாஜாலம், இது கெட்ட சக்திகளோட ஒரு வேலை தான் இதெல்லாம், நீங்க எல்லாம் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கவே அந்த கூலையா ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அதான் இவன் தான். இவன் மூக்குல இருந்து இயல்பா ரத்தம் வர ஆரம்பிக்குது. உடனே என்னால பொறுத்துக்க முடியல அப்படின்னு அவனோட வால் எடுத்து சென்டர் பாயிண்ட்ல டேபிள் மேல அடிச்ச உடனே அங்க இருந்த எல்லாம் மறைஞ்சு போயிருது. அந்த ரூமே எல்லாம் அங்க இருந்த எல்லாம் மறைஞ்சு போயிருது. அந்த ரூமே பாக்குறதுக்கு அலங்கோலமா இருக்கும். காரணம் அது பேயோட சக்தி இல்லையா, அதனால உடனே இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த குண்டனும் அப்படியே அங்கேயும் இங்கேயும் ஓடி இவன் நான் தான்பா உங்க டீம் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூடயே பக்கத்துல வந்து இவங்க 2 பேத்தையுமே அடிச்சு போடுறான். என்னடா இது வித்தியாசமா இருக்குதுன்னு பார்த்தா அந்த கெட்ட சக்தி இவனுக்குள்ள இருக்கும். 3 பேருமே மாத்தி சண்டை போட்டு அடிச்சு எல்லாம் ஆளாளுக்கு ரத்தம் வருது, வேணும் ரத்த வாந்தி எல்லாம் எடுக்கிறாங்க. 2வது டீம் பூகுருவோட பையன் ஹீரோ ஹீரோயின்லாம் வந்தாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் இந்த பாதையை நோக்கி வர மாதிரி காட்டுறாங்க. அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. டே இந்த மாதிரி இந்த பொண்ணுகிட்ட இருந்து நீ தள்ளியே இரு,
மிஞ்சு பக்கத்துல நீ போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் கண்டிக்கிறான். டேய் நீ பாக்கறதுக்கு தாண்டா வில்லேன், உன் குரு முன்னாடி என்ன தொட முடியுமா? அது இல்லாம என் குரு முன்னாடி உனக்கு தொடறதுக்கு தைரியம் இருக்குதா? தொட்டுத்தான் பாரு அப்படி இப்படின்னு வம்பிழுக்கிறான். வெளியே பாக்கறதுக்கு நீ அப்படியே பலசாலி மாதிரி காட்டுகிற, உள்ள எல்லாம் வக்கர புத்தியா இருக்குதே, சரி இல்லையே வெளியே அதெல்லாம் வீர மாதிரி காட்டிக்கிற, உள்ள ஒண்ணும் இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஏன் இப்படி பண்றீங்க, அவனோட திறமை பத்தி உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்ன பண்றது என் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் சேர்ந்து அப்படியே பயணிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. இந்தாண்ட ஆப்போசிட்ல சண்டை போட்டு இருந்தாங்க இல்லையா மூணு பேரும், ரெண்டாவது டீம் ஃபர்ஸ்ட் டீம் ஆல்ரெடி இங்க சண்டை போட்டு இருந்தாங்க இல்லையா அந்த ரூமுக்குள்ள பால் அடைஞ்ச பங்களாவுக்குள்ள, அதெல்லாம் அந்த பொம்பளை தாக்கு பிடிக்க முடியாம ஓடா இதுக்கு மேல என்னால தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த பொம்பளையும் அடிச்சு நொறுக்கி எடுத்துடுறான். எல்லாரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டதுல அந்த குண்டா வாய் பேச முடியாத ஒருத்தன் இருந்திருப்பான். இந்த குண்டை இவன் தான், இவன் செத்துருப்பான். அந்த தீய சக்தி உள்ள பேய் அந்த குண்டனை கொண்டுருச்சு இல்லையா. கரெக்டா அந்த சமயம் பார்த்து ஹீரோ ஹீரோயின் பக்கத்துல இருந்த அந்த பையன் எல்லாம் ஒட்டுக்கா ரூம்குள்ள என்டர் ஆகுறாங்க. கரெக்டா உள்ள என்டர் ஆகிற சமயம்னு பார்த்து ஹீரோவும் என்ன எந்த ஒரு உபசரிப்புமே காணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கவே அந்த கெட்ட சக்தி உள்ள பிசாசு இவனை அட்டி பொழந்து எடுத்துருது ரெண்டு அடி. இவனுக்கும் ரத்தம் வருது. ஆஹா பொம்பளைக்கு ஒரு உபசரிப்பே தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே பக்கத்துல வந்த ரெண்டு பேரும் அந்த பேயை புரட்டி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த டைமும் நல்லா ஃபைட்டிங் செம்மையா போகுது. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஏதோ ஒரு சக்தியை வர வச்சு அந்த பேய் அழிச்சிடலாம் அப்படின்னு முயற்சி பண்றான். ஒன்னும் வர மாட்டேங்குது. கரெக்டா ஹீரோயினுக்கு ஒரு அடி நச்சுன்னு அந்த பேய் கொடுத்துருது. அந்த சமயம் பார்த்து ஹீரோவுக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு சமயம் மாதிரி ஆகி போயிருது. உடனே ஹீரோவும் ஆஹா பொறுக்க முடியலையே தன்னுடைய உணர்ச்சி எல்லாம் அப்படியே ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பந்து மாதிரி உருவாக்கி, அதான் மேஜிக் பால், அந்த மேஜிக் பாலை வச்சு அந்த பேயை அடிக்க முடியும் இல்லையா. உடனே ஆஹா எனக்கு என்னால எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், எப்படி அந்த பேயை அடிக்க முடியும் அப்படின்னு நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறான். பக்கத்துல அந்த ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் சொல்றதை கேளுப்பா, நான் நீ தான் பெரிய ஆளாச்சு நீ போய் அடி அப்படின்னு பக்கத்துல இருந்தவனு வேணும்னே உசு பேத்தி விட்டு சண்டை போட வைக்கிறான். ஏன்னா ஹீரோ தான் கண்டுபிடிச்சா இல்லையா என்ன பண்ணா அந்த பொம்பளை முடிச்சு கட்ட முடியும்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அப்படியே அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அடி வாங்கிட்டு இருக்காங்க. எப்பயும் போலவே இந்த டைமும் ரத்த வாந்தியா ஹீரோயின் எடுக்கிறாங்க. திரும்பவும் அவனோட உணர்ச்சி தாங்க முடியல. பட்டுன்னு அடிச்ச உடனே அந்த பொம்பளை கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோவும் அப்படியே போய் பக்கத்துல கிஸ் பண்றாரு. இன்னும் அவருக்கு வேற உணர்ச்சி அதிகமாகி போயிரும் போல. டக்குன்னு தன்னுடைய ஃபுல் ஃபோக்கஸையும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி அந்த பொம்பளை ஜூப்புன்னு முடிச்சு கட்டி போடுறாரு. ஹீரோவும் அந்த பொம்பளையோட சக்தினால தாக்கு பிடிக்க முடியாம மயக்கம் போட்டு விழுந்துடுறான். உடனே ஹீரோயின் மடியில தூக்கி வச்சுட்டு அச்சோ என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு கஷ்டப்பட்டு இருக்கவே இவனும் நடிக்க ஆரம்பிக்கிறான். ஆஹா என்னால முடியல, நான் செத்து போயிருவோம் போல இருக்குது, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோனும் ஓகே இவன் நடிக்கிறான் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கிறாங்க. இந்த சீன் இப்படி நடந்துகிட்டு இருக்கவே அந்த பூகுருவோட பையன் ஒருத்தர் தான் இல்லையா, அவன் எங்கேயோ பறந்து போறான். எங்கடா பறந்து போறான்னு பார்த்தா இவங்க அப்பா இவனுக்கு மட்டும் சீக்கிரட்டா ஒரு சீட்டு மாதிரி கொடுத்து அமுச்சு விட்டுருப்பாரு. டே மகனே நீ தேடி போறியே, அந்த வால் பாக்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு வாரியோட வால் மாதிரியே இருக்கும்டா. பாக்கறதுக்கு பண்ணி உருவம் கொண்டுகிட்டு இருக்க பேய் வந்து அந்த வாழை அழிச்சிரும் அந்த சிகப்பு நிலவு முடியறதுக்குள்ள. நீ அதை எப்படியோ அதுக்குள்ள கைப்பற்றிடணும் அந்த சிகப்பு நிலா மறையறதுக்குள்ள அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓஹோ அப்ப நம்ம வாரியரே இந்த ஆளுங்களுக்கு மெசேஜ் கொடுத்ததெல்லாம் பண்ணி மிருகத்தை அழிக்கிறதுக்காகலாம் இல்ல, அந்த வால் எடுக்கிறதுக்கு தான் எனக்கு இப்ப புரியுது அப்படின்ற மாதிரி சொல்றான். அதாவது கான்செப்ட் என்னன்னா இத்தனை நாளா வந்து ஊருக்குள்ள பேய் நடமாடிக்கிட்டு இருக்குது, அதெல்லாம் போட்டு தள்ளுறதுக்காக தான் வாரியர்ஸை கூப்பிட்டுருக்குன்னு சொன்னார் இல்லையா. அதுக்காகலாம் கூப்பிடல, அந்த பன்னி சிலை வந்து ஏதோ ஒரு வாழை பாதுகாத்து வச்சிருக்கு. அந்த வாழை வந்து இவங்க போய் எடுத்துட்டு வந்து இந்த பூகுரு அப்படின்றவன்ட்ட கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி பவுண்டிலாம் அனௌன்ஸ் பண்ணி இதை எடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது சரி. அடுத்ததா இங்க திரும்பவும் நம்ம ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. என்னை எப்படியும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கெஞ்சிக்கிட்டு இருந்தான் இல்லையா. ஹீரோவும் என்னை சிஷியனா ஏத்துக்கங்க குருவே அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே நான் உன்னை சிஷியனா ஏத்துக்கிறேன், அதுக்கு 6 கட்டளைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி. யார் கூடயும் பேசக்கூடாது, யார் கூடயும் உரடல் வச்சிருக்க கூடாது, பொண்ணுங்க பின்னாடி போக கூடாது, திருடலாம், கொள்ளையடிக்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்றாங்க. உடனே இவனும் ஓஹோ சரி இவளும் நம்மளை காதலிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க $2 மாதிரி வச்சிருக்கீங்களே அதுல எனக்கு ஒண்ணு கொடுங்க, அது நான் சிஷியனா இருக்கிறதுக்காக நீங்க இத்தனை சொல்றீங்கல்ல, எனக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல, யார் கூடயும் பேசவும் கூடாது எதுவுமே பண்ணக்கூடாதுங்கிறீங்களே, எனக்கு இது ஒரு ஆறுதலா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க வச்சிருக்க டாலர்ல எனக்கு ஒரு $1 கொடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்கறான். உடனே ஹீரோயினும் ஏதோ நீ சாகர மாதிரி கிடக்குற நீ என்னாச்சு அப்படின்னு சொன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க போய் எனக்கு மருந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சு ஹீரோயின் அனுப்பி வச்சிடறான். அடுத்ததா இதுக்கு முன்னாடியே ஒரு டீம் போச்சு இல்லையா, குள்ளையா ஒருத்தனும் அப்படியே அந்த ஜீனியஸ் வில்லி பொம்பளை ஒருத்தர் இருந்தாலே, அவங்க 2 பேரும் ஆல்ரெடி 2வது மிஷனுக்கு போயிட்டாங்க இல்லையா. அவங்கள காட்டுறாங்க. அவங்க ஏதோ ஒரு கொகை மாதிரி இருக்க இடத்துக்குள்ள போறாங்க. சுத்தி சுத்தி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல 2வதோட பிசாசை பாக்குறாங்க. அது பாக்குறதுக்கும் போன டைம் எப்படி அந்த பேய் இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கு இந்த பேயும். மூஞ்செல்லாம் கலர் பொடி பூசிக்கிட்டு. அது சரி. அந்த பேய் கூட இவங்களும் சண்டை போடுறாங்க. மாத்தி மாத்தி அடிச்சு 2 பேரும் இந்த இடத்துலயும் கொஞ்சம் ஃபைட் சீன் செம்மையாவே இருக்குது. நல்லா இருந்தாலும் அந்த பொம்பளையை அடிச்சு கொன்னாலும் இவங்களும் அப்படியே ஜெயிச்சிடுறாங்க. அந்த பொம்பளையை அடிச்ச உடனே 2வது ஏதோ ஒரு டூல் மாதிரி அதான் அந்த மண்வெட்டி மாதிரி ஒரு விஷயம் அப்படியே மேல வருது. அந்த மண்வெட்டி எடுக்க போனா யாராலையுமே எடுக்கவே முடியல. அதை தொட போனா திரும்பவும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்துடுறாங்க.
வந்துடுறாங்க. அவங்க குகையிலேருந்து எங்கே ஆரம்பித்து நடந்து போனாங்களோ அதே இடத்துக்கு இவங்களும் 2வது டைம் திரும்பவும் முயற்சி பண்ணுறாங்க. அப்படியே போகிறாங்க, அடிக்கிறாங்க, கொல்றாங்க. அந்த ஈட்டி வருது, திரும்பவும் பழைய ரூட்டுக்கே வந்துடுறாங்க. பின்னாடியே தொடர்ந்து வந்தாங்க இல்லையா நம்ம ஹீரோ ஹீரோயின்லாம், அவங்களும் உள்ள வராங்க. உடனே இவங்கள பார்த்துட்டு ஆஹா இவங்களும் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே டே நாங்கள் இதோட 20 டைம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்டா, 20 டைம் உங்களை பார்த்துட்டுண்டா அப்படின்றாங்க. நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி இருந்தாலும் இன்னொரு டைம் குகை சுற்றி பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. அவருக்கு இதுதானே 2வது டைமு, அதனால ஜாலியாக சுற்றி பார்க்குறாரு. திரும்பவும் இவங்க டீம் அந்த பொம்பளை போய் அடிக்கிறாங்க, கொல்றாங்க அந்த பேயை. உடனே ஈட்டி வருது, இவங்க எடுக்க போனால் தூக்கி அடிச்சிருது. இப்படியே இவங்களும் 2-3 டைமு 5-6 டைமு அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு சடுப்பாகும் இல்லையா, சரி அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கே இவங்களும் ஒரு 10-15 டைமுக்கு மேலே பண்ணிடுறாங்க. ஹீரோவும் இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏன் நம்ம திரும்ப திரும்ப வரோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அந்த கெட்ட பேயை அழிச்ச உடனே அவங்கள கொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஈட்டி மாதிரி ஏதோ ஒன்று வருது இல்லையா, அதுதான் நம்மள திரும்பவும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே அமுச்சு விட்டுருது அப்படின்னு சொல்றாரு. உடனே பக்கத்தில் இருந்த பூகுருவோட பையனும் சரி அதை மறைக்கிறதுக்கான வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு துணியை எடுத்து அந்த ஈட்டி மேலே போட்டு மறைப்பான். அந்த குச்சி அந்த துணியும் தூக்கி போட்டு இவங்களையும் திரும்பவும் ஸ்டார்டிங் இடத்துலயே தூக்கி போட்டுருது. சரி ஓகே இந்த டைம் விட மாட்டேன், நான் எனக்கு எப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமா ஜாலியா ஹீரோவும் அடுத்த டைம் முயற்சி பண்றாரு. இந்த டைம் என்ன பண்றாருன்னா அந்த துணியை இவர் எடுத்துக்கிறாரு. இவர் எடுத்துக்கிட்டு ஹைட்ல ஏதோ ஒரு பறக்கிறதுக்கு பாராஷூட் மாதிரியோ ஏதோ ஒன்று கம்பள மாதிரி விரிச்சு அதுல பறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பறக்கிறாரு. அப்படி பறக்கிறது மூலியமா சிகப்பு ஒளி வந்து இந்த குச்சி மேல படாத மாதிரி தடுத்துடுறாரு. அந்த குச்சை இப்ப எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லவும் ஹீரோயினும் அந்த குச்சை போய் கையில தொட்டு பாக்குறாங்க, எதுவுமே பண்ணல, எடுத்துட்டு வந்துடுறாங்க. இவங்க திரும்பவும் லூப்ல ஆகாம அந்த குச்சை எடுத்துக்கிட்டு அந்த குகையை விட்டு வெளியே வந்துடுறாங்க. உடனே ஹீரோயினுக்கும் ஒரே லவ்ஸ் சொல்ல வேணும், இவன் தான் காப்பாத்திட்டான் இல்லையா, அடுத்த மிஷின் ஃபர்ஸ்ட் மிஷின் செகண்ட் மிஷின் எத்தனை மிஷின் வந்தாலும் ஜெயிச்சுட்டே இருக்கான் இல்லையா, அதனால இவன் மேல ஒரு சின்ன க்ரஷ் வர ஆரம்பிக்குது. அது சரி நீ என்ன திரும்பவும் அடிபட்டுருச்சுன்னா என்னாச்சு அப்படின்னு சொன்ன உடனே நல்லா தானே இருந்த, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் உனக்காக ஒன்று கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல ஒரு வகையான பூச்சி ஏதோ ஒரு பஞ்சுலாம் பறக்குமே கலர் கலரா, அந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தை பிடிச்சிக்கிட்டு வந்திருப்பான். அந்த லவ் சீன் ஸ்டார்ட் ஆகுமே அந்த மாதிரி சீனை திரும்பவும் காட்டுறாங்க. உடனே ஹீரோயினும் சரி ஓகே நீ தான் என்கிட்ட டாலர் கேட்டல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட அன்பை வெளிப்படுத்துற விதமா அந்த டாலரை ஹீரோவுக்கும் கொடுக்குறாங்க. அவனுக்கும் ஒரே ஹாப்பினஸ். இதை அப்படியே பின்னாடியே இருந்துக்கிட்டு அந்த பூகுருவோட பையனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓகே சரி இவன் நமக்கு செட் ஆக மாட்டா அப்படின்னு முடிவு பண்ணிடுறான் போல. ஹீரோயின் தான் ஒரு டாலர் கொடுத்தாங்க இல்லையா, அதை வச்சு இவங்களால எங்க இருந்தாலும் ஆளுக்கு ஒவ்வொருத்தர் மாத்தி மாத்தி ட்ரேஸ் பண்ணிக்க முடியும். அது சிக்னல் காட்டும், அப்படியே பிளிங்க் ஆகும். அதை வச்சு நம்ம எங்க தொலைஞ்சு போனாலும் நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாலரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கிஸ் பண்ண போறான் ஹீரோவும். உடனே ஹீரோயினுக்கு இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறாங்க. எனக்கு என் கோல் தான் வேணும், நான் இங்கேயும் அந்த கோலை தொலைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த 2வது பிசாசை கொன்னு எடுத்தாங்க இல்லையா, அந்த கோலை காணமா, அதை கேட்கறாங்க. உடனே ஹீரோவும் நான் தான் உன்னை குருவாவும் காதலியாவும் ஏத்துக்கிட்டதா உன்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன்ல, நீயும் ஓகேன்னு சொன்ன, இருந்தாலும் நீ ஏன் எனக்கு கிஸ் பண்ண மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி கேட்டு சண்டை பண்றாங்க. எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல, அதை அடையறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், என்ன உனக்கு பிடிச்சிருந்தா அந்த கோலை கண்டுபிடிச்சு கொடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்ப பாரு கோலு கோலு லட்சியம் லட்சியம் அப்படின்ட்டே இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சண்டை 2 பேத்துக்கும் பயங்கரமா போகுது. உடனே இந்த மலை ஏறி பன்றி மந்திர கல்ல அழிக்கிறதுனால உனக்கு எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படின்னு நினைச்சா இப்பயே போயிரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன நான் இப்பயே கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே ஹீரோயினும் நான் இப்ப கொடுத்தனே அந்த டாலர் எனக்கு திரும்ப வேணும் கொடு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கோவத்துல அப்படியே பட்டுன்னு வெளியே தூக்கி போடுறான். அது பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஹீரோயினும் அந்த டாலரும் எடுக்கல ஒன்னும் எடுக்கல, அந்த குகைக்கு திரும்ப போய் அந்த குகையில் நின்று அழுதுகிட்டு இருக்கிறாங்க. உடனே ஹீரோவுக்கு ஒரு மனசாட்சி இருக்கும் இல்லையா, அது கூட பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி என்ன பண்றது ஏது பண்றது, அப்புறம் ஏன்டா போய் காப்பாற்ற வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்லி சப்புன்னு ஒன்று கணத்துல வைக்குது. இவனும் தான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அப்படியே பின்னாடியே போறான். அங்கதான் நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டு இருந்தாங்க இல்லையா, மிஞ்சுவை பார்த்து ஏன் உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா நீங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு இவங்க அப்படியே மறைக்கிறாங்க. இவனுக்கு ஆல்ரெடி எல்லா விஷயமே தெரியுமே. அது மட்டும் இல்லாமல் இந்த கொலகார பாவியை ஆல்ரெடி முன்னாடி போனாங்க இல்லையா ஒரு டீமு, அந்த 2 பேத்தையும் அடிச்சு கொண்டிருப்பான். அது மட்டும் இல்லாமல் அந்த கோலும் இவன் கையில தான் இருக்கும். ஓகே பரவாயில்லண்ணா வாங்க நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்புறாங்க. பின்னாடியே ஹீரோவும் தொடர்ந்து வரான். அது இவங்க 2 பேத்துக்கும் தெரியாது. உடனே ஹீரோயின் மிங்ஜுவும் பூகுருவோட பையனும் 2 பேரும் சேர்ந்து அடுத்த லெவலுக்கு போறாங்க அந்த பன்றி மந்திர கல்ல அழிக்கிறதுக்காக. பழைய மாதிரி திரும்பவும் ஒரே இடத்துல சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல சரி திரும்பவும் நாம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அட பைத்தியக்காரா பக்கத்துல தான் அந்த கம்பு வச்சிருக்கியே, அது இங்க எங்கேயோ சொருவணும் போல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. அது சொருவன உடனே பக்கத்துல கவசம் மாதிரி மின்னி பனிமூட்டெல்லாம் விலகி புது பாதை உருவாகுது. அதில் எல்லாரும் போறாங்க. அங்க போய் பார்த்தா பன்றி மாதிரி ஒரு சிலை அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நின்றுகிட்டு
வந்துகிட்டு இருக்குது. ஆல்ரெடி இந்த பூகுருன்ற ஒரு சீட்டு மாதிரி எழுதி கொடுத்து உங்க மந்திரத்தெல்லாம் இது மூலியமா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்காங்க சிம்பிள் மாதிரி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு இல்லையா. அதை கொண்டு போய் அந்த சிலை மேல வைக்கணும், அந்த சிலையை அழிக்கணும். அதுக்கு அந்த சீட்டை பயன்படுத்தினாதான் அழிக்க முடியும் போல. அதை கொண்டு போய் இவங்க 2 பேரும் ஒவ்வொருத்தரா தனித்தனியா கொண்டு போய் அந்த சிலை மேல வைக்கிறாங்க. அந்த சீட்டை அந்த பூகுருவோட பையனையும் தூக்கி அடிச்சு விடுது. 2வதா ஹீரோயினையும் தூக்கி அடிச்சு விடுது. 3வதா பின்னாடியே வந்துகிட்டு இருந்தான் இல்லையா நம்ம ஹீரோ, அவனும் சண்டை போட்டு பார்ப்பான். அதாவது சண்டை போட்டு பார்ப்பானா இவங்களை அப்படியே ரெக்கவர் பண்றதுக்காக அது இதையும் பண்ணிக்கிட்டு இருப்பான். உடனே ஹீரோவும் நான் இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து பக்கத்துல போய் நின்று ஒரு தூய ஒரு நல்ல மனசாட்சியோட அந்த சிலை மேல அந்த மந்திரத்தை வச்ச உடனே இவனை எந்த ஒரு எஃபெக்ட்டுமே பண்ணாது. அந்த பண்ணி மந்திரங்கள்லாம் அப்படியே சுக்குநூறா வெட்டிச்சு அந்த சிகப்பு வாள், அந்த பூகுரு சொன்ன மாதிரியே சிகப்பு வாள் மட்டும் வெளியே வந்து நிற்கும். பாக்குறதுக்கு ஒரு வாரியரோட வாள் மாதிரியே இருக்குது. இவனும் மயக்கம் போட்டு விழுந்துடுறான் ஹீரோவும். ஆனா பூகுருவோட பையன் மட்டும் அடி வாங்கி அப்படியே மேலாப்புல நினைவு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஹீரோவும் ஹீரோயினும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இவன் மட்டும் முழிச்சுக்கிட்டே இருந்தான் இல்லையா, பக்கத்துல போய் அந்த வாளை எடுக்க போறான். இவனும் அப்படியே பிசாசு மாதிரி மாறுறான். ஓகே சரி சரியா போச்சு. இவனும் அந்த வாளை எடுத்துக்கிட்டு அப்படியே ஹீரோயினை தூக்கிட்டு ரிட்டர்ன் அடிச்சிடறான். இந்த ஹீரோ மட்டும் இங்க கோயிலுக்குள்ள தனியா இருக்கான். அந்த சமயம் பார்த்து இவனோட காதலி மாதிரியே ஒரு பொம்பளையும் இன்னொருத்தனும் நின்றுட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா தான். இவனால நம்பவே முடியல. என்னது என்னோட அம்மாவா, நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கான். நான் தான் உன்னோட அம்மா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க. உன் கழுத்துல ஒண்ணு தொங்க போட்டிருப்பிய ஒரு தட்டை மாட்டோம், அந்த தட்டத்தை எடுத்து போடு. பாக்குறதுக்கு தட்டை மாதிரி தான் இருக்குது, ஏதோ ஒரு சிம்பிள் டாலர் அப்படின்றாங்க. அத்தா மொத்தத்துக்கு ஒண்ணு தொங்க போட்டிருக்காங்க கழுத்துல. அதே மாதிரி பாரு அப்பாவோட கழுத்துலயும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரும் கன்வென்ஸ் ஆகிக்கிறாங்க. பக்கத்துல இருந்த ஊகுருவோட பையன் தான் அந்த வாளை திருடிட்டு போயிட்டான் இல்லையா, படுபாவி பையன். எடுத்துட்டு போய் சும்மா இல்லாம அவங்க அப்பங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி அப்பா நீ ஆல்ரெடி சொன்ன இல்லையா, நம்ம 2 பேரும் இந்த வாழை அணைஞ்சிட்டோம்னா மிஞ்சுவோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருப்பான். ஹீரோயினோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி அக்கறைப்பட்டு கேட்டிருப்பான். டே சக்தி சண்டை அப்படி இப்படின்னு வந்துச்சுன்னா அதெல்லாம் பார்க்க கூடாதுரா. நம்ம 2 பேருக்கும் கீழே தான்டா அந்த ஒட்டுமொத்த தீய சக்தியோட கட்டுப்பாடுமே இருக்கும், அவெல்லாம் கழட்டி விட்டுறா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. உடனே இவனும் அதை ஒரு பாயிண்டா எடுத்துக்கிட்டு அப்பா நீ அப்படி சொன்ன இல்லையா, நானும் நல்லா யோசிச்சு பார்த்தேன், உனக்கும் எனக்கும் என் பங்கு வரணும், நான் ஒருத்தனே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பனையே போட்டு தள்ளிடுறான். பக்கத்துல இந்த ஆண்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, இந்த மாதிரி இந்த சீன் நடந்துகிட்டு இருக்கவே இன்னும் ஹீரோவுக்கு எல்லாத்தையும் அவங்க அப்பா அம்மா எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. டே ஆல்ரெடி இந்த மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம், இந்த மாதிரி பண்ணி மிருகத்தை அழிக்கிறதுக்காக அதுல நானும் என் புருஷன் அது மட்டும் இல்ல இந்த ஊரோட தலைவனாகிறானே அவன் எல்லாரும் தான் இருந்தோம். நாங்க 2 பேரும் அந்த தீய சக்தியை கட்டுப்படுத்துறதுக்காக எல்லாம் போராடினப்போ எங்க 2 பேர்த்தோட சக்தியும் இழந்துட்டோம். அவனுக்கு மட்டும் கெட்ட சக்தி இருந்துச்சு, அதனால அவன் மட்டும் எப்படியோ தப்பிச்சு ஓடி போயிட்டான். இதுக்கெல்லாம் காரணமே அவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் ஹீரோவுக்கு எல்லாம் புரிய வருது. ஓஹோ, அப்ப இந்த ஊகுரு பண்ண வேலையெல்லாம் இந்த தீய சக்தியோட வாழை அடைஞ்சா உலகத்தையே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டாந்துடலாம், தீய சக்தியோட கட்டுப்பாடு நமக்கு கீழே தான் அப்படின்னு முடிவு பண்ணி நம்மள இதில் மாட்டி விட்டுருக்கான் அப்படின்னு எல்லாம் தெளிவா தெரியுது. இருந்தாலும் அந்த பையன் தான் எடுத்துக்கிட்டு போயிட்டான் இல்லையா, அவனை தடு அப்படின்ற மாதிரி 2 பேரும் சொல்லவும் சரி என்கிட்ட தான் எந்த ஒரு சக்தியும் இல்லை, அவன்கிட்ட அந்த சக்தி இருக்குது, நான் எந்த போய் பூகுருவோட பையனை தடுக்கிறது அப்படின்னு கேட்ட உடனே டே மகனே நீ ஒன்றும் கவலைப்படாத, என்னோட சக்தி உனக்கு கொடுக்குறேன், நீலாம் இன்னும் சாகலை, எங்கள் 2 பேர்த்தும் பேசிட்டு இருக்கிறதுக்கான காரணம் நீ சாகிற தருவாயில் இருக்கிற, அதனால இப்படி பேசுற மாதிரி தெரியுதுன்னு வாய் திறந்து பேசுறாரு. கடைசியில் நீ ஒரு வழியா பேசிட்டிய, பார்க்கறதுக்கு நீ பண்ணி மூஞ்செல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க, உன்னை பார்க்கறதே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இந்த பண்ணி மந்திரங்கள் எல்லாம் நாங்கள் அழிக்கிறதுக்கு வந்தோம் இல்லையா, ஆல்ரெடி இந்த தீய சக்தி எல்லாம் அழிக்கிறதுக்காக வந்தப்போ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வந்து இவரை சபிச்சிருச்சு, அதனாலதான் பார்க்கறது இப்படி பண்ணி மாதிரி இருக்கிறாரு, இருந்தாலும் இவரோட சக்தி எல்லாம் உனக்கு கொடுப்பாரு, நீ வாங்கிக்கா, அது மட்டும் இல்லாம இவ பார்க்கறதுக்கு பண்ணி மாதிரி இருக்காரு இல்லையா, அதே மாதிரி மூஞ்சி உனக்கும் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே சக்தி எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு பையனை அனுப்பி வைக்கிறாங்க. அட பக்கத்துல இருந்த அந்த கொலகாரன் சும்மா இருப்பானா, பெத்த பணியை போட்டு தள்ள வேணாச்சே, ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் பொட்டுன்னு அந்த தீய சக்தியான வாழை வச்சு எல்லாத்தையும் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கான். ஆனா ஒருத்தரை தவிர, அதான் ஹீரோயின் மிஞ்சுவை தவிர எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்கான். அவளுக்கு எல்லாம் மறக்கிற மாதிரியான சக்திகள், மாத்து மருந்து, மூலிகை இதெல்லாம் கொடுத்து மறக்கடிச்சிருப்பான். இவங்க 2 பேரும் வெளியே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. உள்ள போய் ஆ ஊ அப்படின்னு கத்தி எடுத்துக்கிட்டு பழைய மாதிரியே மூவியோட எல்லா சீன்லயும் வைக்கிற மாதிரி மேஜிக் எல்லாம் போட்டு வாள் எடுத்து வீசி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்கிட்ட தான் அந்த ஹீரோயின் கொடுத்த டாலர் இன்னும் வச்சுக்கிட்டு இருப்பான். அந்த டாலர்ல இருந்து ஏதோ எரியற மாதிரி இருக்கும். உடனே அந்த சிக்னல் வந்து ஹீரோயினுக்கும் தெரியும். அதை எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே வருவாங்க, அந்தாண்டி இந்தாண்டியும் ஆடிட்டு. இவங்களும் என்னது இது அப்படி
இப்படின்னு சுத்திக்கிட்டே போறாங்க. மின்ற இடத்தெல்லாம் பார்த்து பார்த்து கடைசீட்ல இவங்க 2 பேரும் சண்டை போடுற இடத்துல வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. கடைசீட்ல அந்த படுபாவி பையன் இவங்களையும் போட்டு தெளிறாங்க. அதாவது ஒரு கெட்ட எண்ணத்தெல்லாம் இல்ல, இவனை கொல்றதுக்கான சண்டையை நடந்துகிட்டு இருக்கும்போது இவங்க குறுக்க பூந்துருவாங்க. அந்த டாலரை தூக்கிட்டே வந்துகிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த சிக்னல் தெரியாம இவங்க கிட்ட வந்து நிக்கவும் சரக்குன்னு இவங்க குறுக்கு வந்து மிளசாத்துன்னு கொண்டுறான். இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுந்துகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஹீரோயின் சொன்னாங்க இல்லையா, அந்த டாலர்லாம் வச்சுட்டு இருந்தா உண்மையான காதலா இருந்தா பழசெல்லாம் ஞாபகம் வரும், எல்லாம் தன்னுடைய நினைவுகள் சாகர தருவாயில கூட உண்மையான காதலா இருந்தா வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது எல்லா ஞாபகங்களும் இவங்களுக்கு வருது. உண்மையான காதல் அப்படின்றத வெளிப்படுத்துறாங்க. இந்த உணர்ச்சி பொறுக்க முடியாத ஹீரோவும் இதுக்கு மேலாம் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு ரொம்ப சோகத்துல அழுது தன்னுடைய முழு உணர்ச்சியும் கண்ட்ரோல் பண்ணி ஃபுல்லா சப்புன்னு அடிச்சு விட்டுறாரு இந்த வில்லனையும். ஹீரோயினும் செத்துறாங்க, அந்த ஊகுருவோட மகனும் செத்துறான். கடைசியில அப்படியே இவரும் அந்த $2 வச்சிருந்தாரு இல்லையா, $2 கையில இறுக்கி பிடிச்சி அப்படியே வெளியே லேசா விட்டா அதுல இருந்து 2 நட்சத்திரங்கள் பறந்து போகுது. அப்படியே படத்தை கட் பண்ணிடுறாங்க. இவ்வளோ நேரம் கதை கேட்டது நல்லா பிடிச்சிருக்கும், நான் சொன்ன விதமும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோக்கள்லாம் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.